வணக்கம் நம்பிக்கை. நம்ம செய்யற சின்ன சின்ன வேலைக்கு பின்னாடியும் மிகப்பெரிய அறிவியல் நிச்சயமா இருக்கும். அப்படிப்பட்ட அறிவியலை பத்தி தான் வை வாட் ஹவு சீரிஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். அறிவியல் ரீதியான தகவல்களை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க. சாரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், நிறைய வாயுக்கள் இருக்கும்போது நம்ம ஏன் வெறும் ஆக்சிஜனை மட்டும் சுவாசிக்கிறோம்? பொதுவாக சொல்வது போல நாம் ஆக்சிஜனை மட்டும் சுவாசிப்பதில்லை, நாம் வளிமண்டல காற்றைத்தான் சுவாசிக்கிறோம். ஏர், அட்மாஸ்பரிக் ஏர். அந்த காற்றிலிருந்து நமது உடல் ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கொள்கிறது. நாம் சுவாசிக்கும் வளிமண்டல காற்றில் 78% நைட்ரஜன் வாயு, 21% தான் ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட மற்ற வாயுக்கள் 1%. இந்த வளிமண்டல காற்றிலிருந்து ஆக்சிஜனை மட்டும் நமது நுரையீரல் உறிஞ்சு கொள்கிறது. நமது உடலின் ஒவ்வொரு செல்லிலும் நடக்கும் ஒரு முக்கியமான கெமிக்கல் ரியாக்ஷன் செல்லுலார் சுவாசம், செல்லுலார் பெர்ஸ்பிரேஷன். நமது உடலில் உள்ள குளுக்கோஸை ஆக்சிஜனுடன் சேர்த்து எரித்து இந்த வினையின் துணை விளைவாக உருவாகும் கார்பன் டை ஆக்சைடை நாம் வெளியேற்றுகிறோம். ஆக்சிஜன் இல்லாவிட்டால் நமது உடலின் செல்கள் உணவிலிருந்து ஆற்றலை பெற முடியாது. ஆக்சிஜனின் இந்த தனித்துவமான பண்புதான் மனிதர்கள் உட்பட பெரும்பாலான விலங்குகள் உயிர் வாழ ஆக்சிஜனை அத்தியாவசியமான வாயுவாக வைத்திருக்கிறது. நாம் மொத்தமாக வளிமண்டல காற்றை சுவாசித்த போதும் அதில் 21% அளவு மட்டுமே உள்ள ஆக்சிஜனை மட்டுமே நமது நுரையீரல் உட்கிரகித்து உடலின் ஆற்றல் தயாரிப்புக்கு நமது உடல் பயன்படுத்தி கொள்கிறது. சார், கலாபகஸ் அப்படின்ட்டு ஒரு தீவு இருக்கு. பொதுவா மக்கள் தீவுல போய் தங்களுடைய நேரத்தை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. இது ஒரு ஃபேமஸான தீவாவும் இருக்கு. இந்த தீவு பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். கலாபகஸ் தீவு டார்வின் தீவு என்று கூட அழைக்கப்படுகிறது. இயற்கை செறிவுமிக்க ஒரு தீவு. கிழக்கு பசிபிக் கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு இது. ஈக்குவடார் நாட்டின் ஒரு மாநிலம் இது. புவி நடுக்கோட்டில் அமைந்துள்ள ஒரு தீவு கூட்டம் இது. இந்த தீவு கூட்டங்கள் எரிமலை செயல்பாட்டின் மூலமாக உருவானவை. இது ஒரு உயிரின பரிணாமத்தின் காட்சி பெட்டி என்றே அழைக்கப்படுகிறது. பல்வேறு தனித்துவமான உயிரினங்கள் வாழும் ஒரு அரிய பகுதி இது. யுனெஸ்கோ மூலமாக உலக பாரம்பரிய களமாக அறிவிக்கப்பட்ட பகுதி இது. பரிணாம கோட்பாட்டை உருவாக்கிய சார்லஸ் டார்வின் 1835ஆம் ஆண்டு இந்த தீவு கூட்டத்துக்கு விஜயம் செய்தார். அங்கே நீண்ட காலம் தங்கியிருந்து அங்குள்ள உயிரினங்களை ஆய்வு செய்ததுதான் டார்வின் தன்னுடைய பரிணாம கோட்பாட்டை உருவாக்க பெரும் அடித்தளமாக அமைந்தது. இந்த தீவு கூட்டத்தில் மட்டும் வாழக்கூடிய பல அரிய வகை உயிரினங்கள் உள்ளன. குறிப்பாக ராட்சத ஆமைகள், ஜெயன்ட் டார்டாய்சஸ், இவைதான் இந்த தீவு கூட்டத்துக்கு கலாபகஸ் இந்த பெயரையே கொடுத்தன. நீந்தக்கூடிய கடல் உடும்புகள், பறக்க இயலாத நீர்க்காகங்கள், நீல நிற கால்கள் கொண்ட தனித்துவமான பறவைகள், கலாபகஸ் பெங்குயின்கள் போன்றவை இந்த தீவு கூட்டங்களில் மட்டுமே காணப்படக்கூடிய அதிசய விலங்குகள். இப்படி அதிசய விலங்கு கூட்டங்கள் நிறைந்த இந்த தீவு கூட்டம் டார்வினின் பரிணாம கொள்கை உருவாகவே பிறப்பிடமாக அமைந்தது. ஃபைன் சார், இந்த தீவை பற்றி ரொம்ப தெளிவாக அங்கே என்னெல்லாம் இருக்கும், எப்படி அது செயல்படும் அப்படின்றத தெளிவாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். சார், பொதுவாக இந்த எஸ்கலேட்டர் புதுசாக வரும்போது அதில் நம்மளாம் ஏறுறதுக்கே ரொம்ப தயங்கணும். ஆனால் இப்போல்லாம் எங்கே போனாலும் எஸ்கலேட்டர் இல்லையா அப்படின்ற கேட்குற மாதிரி நம்ம எல்லாருமே வளர்ந்துட்டோம், அறிவியலுமே வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த படிக்கட்டுகள் நகர்றது அப்படின்றது அது எப்படி நடக்குது சார்? நகரும் படிக்கட்டுகள், எஸ்கலேட்டர்ஸ் என்பவை கன்வேயர் பெல்ட் போன்ற ஒரு அமைப்பு. தொடர்ச்சியான படிக்கட்டுகளை சுழற்றி மக்களை மேலே அல்லது கீழே கொண்டு செல்கிறது. மின்சக்தியால் இயக்கப்படும் இந்த நகரும் படிக்கட்டுகள் எளிமையான செயல்பாடு கொண்டது, எனினும் சிக்கலான இயந்திர அமைப்பு கொண்டது. நகரும் படிக்கட்டுகளின் ஒவ்வொரு படியும் ஒரு சங்கிலி அமைப்புடன் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த சங்கிலிகள் 2 லூப்களாக சுழல்கின்றன. மின்சார மோட்டார் சங்கிலிகளை இழுத்து படிகளை
மேலே அல்லது கீழே நகர்த்துகிறது. படிகள், ட்ராக்ஸ், ரயில்கள் மேலாக உருட்டப்பட்டு சீராக இயங்குகின்றன. படிகளின் அடிப்பகுதியில் அவை தளர்ந்த நிலையில் சமநிலையிலிருந்து படிகளாக மாறுகின்றன. படிகளின் முடிவில் அவை படிநிலையிலிருந்து சமநிலைக்கு மாறுகின்றன. இந்த படிகளின் இயக்கத்தை 25க்கும் மேற்பட்ட சென்சார்கள் கட்டுப்படுத்துகின்றன. 1890ஆம் ஆண்டுகளிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நகரும் படிக்கட்டுகள் தற்போது டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. எஸ்கலேட்டர் எப்படி செயல்படுதுன்றதை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இன்றைய வை வாட் ஹவ் பகுதியும் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக அமைஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சுமி.